Hi friends, welcome to Almovira channel and vlogs. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்காக மீஷோலேருந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதாங்க வந்திருக்கு. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின் வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்குதுங்க. இந்த வாஷிங் மிஷின் வாங்கி நான் 2020 வாங்கினேன். 4 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் வீட்டிலையே நம்ம ஷாம்பு, பேக்கிங் சோடா, அப்புறமா லெமன் இந்த மாதிரி நம்ம போட்டு க்ளீன் பண்ணாலும் அது இருக்க ஸ்மெல் அதிகமாகிட்டு தான் இருந்தது. சரி, இது மீஷோவில் பார்த்தேன். சரி, இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்புறமா 10 பீஸ் வந்திருந்ததுங்க. 10 பீஸ் 99 ரூபாய்க்கு வாங்கினேன். ஃப்ரண்ட் லோடுன்னு பார்த்து தான் வாங்கினேன். 9 பீஸ் நல்லா இருந்தது. ஒரே ஒரு பீஸ் மட்டும் பவுடர் ஆயிடுச்சு. சரி, நம்ம வாஷிங் மிஷினுக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். வாங்க இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து ஹையர் வாஷிங் மிஷின் தான். வந்து 2020 வாங்கினேன். வாங்கிட்டு இது ஒரு 2-3 வாட்டி இது ரிப்பேரும் ஆயிடுச்சு. வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டும் போனாங்க. அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாஷிங் மிஷின் உள்ள ட்ரம்மு எல்லாமே நல்லா சுத்தமாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அந்த துணி போடும்போது மட்டும் ஸ்மெல் அடிக்குது. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஸ்மெல் அடிக்கிறதால சரி யூஸ் பண்ணி பார்ப்போன்னு வாங்கியிருந்தேன். இந்த வாஷிங் மிஷின் பெல்ட்டில் வந்து தண்ணி இப்படி தாங்க இருக்கும். நம்ம துவைச்சிட்டு மறுநாள் திருப்பி துவைக்கும்போது ஒரு துணி வச்சு ஒத்தி எடுத்து பிழிஞ்சு விட்டோன்னா தண்ணிலாம் வெளியே வந்துடும். அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா அந்த லப்பர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கரையாகிடும். பார்க்குறதுக்கு க்ளீனாக தாங்க இருக்குது. ஆனால் ஸ்மெல்லு மட்டும் எப்படி தான் அடிக்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம வாங்கின இந்த சோப்பு கட்டி மாதிரி இருக்கா குட்டியாக, இப்போ இதை நம்ம உள்ளே போட்டுடலாம். நான் இன்றைக்கி 2 பாக்கெட் போடுறேன். ரொம்ப ஸ்மெல் அடிக்கிறதால சரி 2 போட்டு பார்க்கலாம். ஒன்று பவுடர் ஆயிடுச்சு இல்லையா, அதையும் சேர்த்து தான் போடுறேன். போட்டுட்டு இப்போ ஆன் பண்ணி விட்டுடலாம் மிஷினை. நான் வந்துட்டு இன்றைக்கி டெய்லி வாஷ் தான் வைக்கிறேன். இதுவே 51 நிமிஷம் வரும். இதில் வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க ஆக்ஷன். இது மாதிரி குழந்தைங்களுக்கு துணி தனியாக போடுறது, இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுன்ட்டு நிறையா இருக்கும். நான் வந்து அடிக்கடி டெய்லி வாஷ், அதுக்கப்புறமா டக்குன்னு துவைக்கணுன்னா அந்த 15 நிமிஷம், அப்புறம் நிறைய துணி கலந்து போட்டேன்னா மிக்ஸ் அது மாதிரி கொடுத்துடுவேன். இன்றைக்கி வந்து நான் டெய்லி வாஷ் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை நம்ம இப்போ ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணிவிட்டு அது ஓடட்டும். அப்புறமா தண்ணி வருது. இதில் இந்த மிஷினில் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம பவுட்ரு போடுவோம் இல்லையா, பவுட்ருக்காக பக்கம் ஃபஸ்ட்டே தண்ணி வந்துடும். நம்ம பவுட்ரு போட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த பக்கமாக இருக்கிறதுல லிக்விட் ஊற்றுறது. நாங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுறதால இந்த பக்கம் மட்டும்தான் லிக்விட் ஊற்றுவேன். நடுவில் நம்ம கம்ஃபோர்ட் அது மாதிரி ஊற்றுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. வாங்கி 2 நாள் தாங்க அது ஊற்றினோம். உள்ளே எடுத்தது 3ஆவது நாள் அது எடுக்கவே இல்லை கம்ஃபோர்ட்டு. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டோம். நமக்கு ரெடி பண்ணி கொடுக்க வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் லிக்விட் ஊற்றுறதுலேயே ஊற்றிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் பார்க்கும்போது நான் துணி துவைச்சி முடிச்சிருச்சு, ஒரு 20 நிமிஷம் இருக்கும்போது ஊற்றுவேன். இல்லைன்னா அது அப்படியே விட்டுரும். நமக்கு லிக்விடே இப்படிலாம் வாசனையாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஊற்றுவேன், இல்லைன்னா இல்லை. இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம சோப்பு கட்டி மாதிரி போட்டதுனால அது நல்லா சத்தம் கொடுக்குது. நல்லா க்ளீன் பண்ணிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் மிஷின் நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போயே நல்லா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா, க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாஷிங் மிஷினுக்கு கீழே இந்த மாதிரி இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும். அதில் தாங்க நிறைய அழுக்கு. ஒவ்வொரு டைம் இந்த குழந்தைங்க இல்லைன்னா ஒரு பைசா வச்சுருப்பாளே சில்லற காசு பார்க்காம போட்டுட்டாலோ அது அந்த காயின் கூட இது உள்ளேருந்து வந்திருக்கு. ஆனால் செக் பண்ணிவிட்டு போடுவேன். அவர் என்னைக்கா போட்டார்னா தெரியாமல் போட்டுருவார். அது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அது இது உள்ளே ஒரு வாட்டி கடந்தது. நான் பார்த்து எடுத்த 5 ரூபா காயின்னு. அப்புறமா இதை இந்த கருப்பு கலர் இதில் தான் ஓப்பன் பண்ணோன்னா மிந்தியெல்லாம் தண்ணி வரும். இப்போ அதில் வரதில்லை. இந்த மூடி ஓப்பன் பண்ண இப்போ இது வழியாக தான் வருது. பாருங்கள், நிறைய அழுக்கு இருக்கும். நான் இப்போ வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி ஒரு துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த அழுக்கெலாம் வெளியே வந்துடும். இதையும் நம்ம பல்லு தேய்ப்போம் இல்லையா, பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இது ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். அதனால் இந்த அளவுக்கு தான் இருக்குது. சப்போஸ் நம்ம 1 மாதத்துக்கு மேலே விட்டுட்டோன்னா ரொம்ப கருப்பாயிடும். அடிக்கடி கழுவ மாட்டேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருவேன். பாருங்கள், தொடச்சா அதுலேருந்து இவ்வளோ அழுக்கு வருது. லைட்டாக மேலே அப்படியே நம்ம தொடச்சி விட்டுடலாம். தொடச்சிட்டு அப்புறமா நம்ம
இதையும் நல்லா ப்ரஷ் வச்சு கழுவிட்டு மறுபடியும் இதை மாட்டி வச்சிடலாம். நான் அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பலாம் லைட்டாக ஸ்மெல் வந்ததுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் துணி போடும்போது சுத்தமாக அந்த ஸ்மெல் இல்லை. நான் 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ அந்த அளவுக்கு மிஷின்லேருந்து ஸ்மெல்லே வரதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.